இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 38 மற்றும் 39வது வசனங்கள். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மற்றவங்க உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் தேவன் எப்போதும் உங்கள் கூடயே இருக்கிறாரு. அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதில்லை. அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற வேறு எந்த மனுஷியும் அவங்க உங்கள் மேலே காட்டுற அன்பை விட அதையெல்லாம் தாண்டி அதற்கு அப்பாற்பட்டதாய் தேவனுடைய அன்பு உங்கள் மேல் இருக்குது. மனுஷனுடைய அன்பு ஒரு எல்லைக்குட்பட்டது. அது நிபந்தனையின் பேரில் செயல்படுகிற அன்பாக இருக்குது. அதாவது எதையாவது எதிர்பார்த்து செய்யப்படுகிற அன்பாக இருக்குது. ஆனால் தேவனுடைய அன்பு எல்லையே இல்லாதது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பாய், நிபந்தனையே இல்லாத அன்பாய் இருக்குது. அது பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்ம மீது காண்பிக்கப்படுகிற அன்பா இருக்குது. நீங்கள் எதையாகிலும் செய்கிறதன் மூலமாக தேவனுடைய அன்பை சம்பாதிச்சிட முடியாது. நீங்கள் ஏதோ ஒன்றை செய்வதனால அவருடைய அன்பை போட்டு தடுத்துட முடியாது. நீங்கள் செய்கிற எந்த தவறும் தேவன் உங்கள் மீது குறைவாக அன்பு கூறும்படி செய்துவிட முடியாது. நீங்கள் செய்கிற எந்த நற்கிரியையும் தேவன் உங்கள் மேலே அதிகமாக அன்பு கூறும்படி செய்துவிட முடியாது. நாம் அல்ல, தேவனே முதல்ல நம்ம மீது அன்பு கூர்ந்தார். நாம் எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது, பாவிகளாக இருக்கும்போதே அவர் நம்மளை அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு பொறுமை உள்ளது, தயவுள்ளதுன்னு வசனம் சொல்லுது. அவருடைய அன்பு மிக சிறந்ததையே நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்குது. அதனால் அவர் அன்பு உங்களை மீட்டு இருக்குது. நீங்கள் இழந்ததையெல்லாம் உங்களுக்கு திரும்ப பெற்று கொடுத்துருக்குது. உங்களை குறித்து மற்றவங்க என்ன சொன்னாலும், நீங்களே உங்களை குறித்து என்ன நினச்சாலும் அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவங்க. நீங்கள் தேவனுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷமாக இருக்கிறீங்க. எதுவும் அவருடைய அன்பிலிருந்து உங்களை பிரிக்க முடியாது. விசுவாசம் அன்பினால் முடுக்கி விடப்படுகிறது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவருடைய அன்பு வெள்ளமாய் உங்கள் மீது பாயும்போது, உங்களை மூழ்கடிக்கும்படி நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கும்போது உங்களுடைய விசுவாசம் பற்றி எரிகிறது. அப்போ தான் உங்களுக்குன்னு தேவன் வைத்திருக்கிற தாராளமான ஒரு நிறைவான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் பயங்கரமான கிரியைகளை செய்ய போகுதுப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருத்தருடைய வாஞ்சைகளையும் நீங்கள் அறிவிங்க, அவங்களுடைய தேவைகளை நீங்கள் அறிவிங்க இயேசப்பா. இன்றைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் நன்மை செய்பவராக அப்பா ஒரு அற்புதத்தை அவர்கள் கண்கள் காண செய்ய போகிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எங்கள் மீது அன்பு கூர்ந்திருக்கிறீங்கப்பா. நீங்கள் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல் புரிஞ்சிட்ருக்கிறீங்க. உடைந்து போனவைகளை கூட்டி சேர்க்கிறீங்கப்பா. அப்பா எங்ககிட்ட சகலத்தையும் நாங்கள் உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறோமப்பா. உம்முடைய பரிபூர்ண அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆமேன். அப்பா நீங்கள் பெரியவராக இருக்கிறீங்க ஏசப்பா. உன்னதமானவருடைய குமாரனாக இருக்கிறீங்கப்பா. என்றென்றைக்கும் எங்களை அரசாளுகிறவராக இருக்கிறீங்கப்பா. ஆமேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் அப்பா நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. ஒரு நாளும் அப்பா உம்மை விட்டு பிரியாத நிலையான வரத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா.
எல்லா சூழ்நிலைகளையும் உடைய சமூகத்தை நாங்கள் உணரணும்ப்பா. உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறத அப்பா எங்களுடைய கண்கள் பார்க்கணும்ப்பா. ஆமென். தேவன் இந்த பிள்ளையோடு இருக்கிறாங்க, இவங்களோடு தேவன் இருக்கிறாங்க. தேவன் செய்த உதவினால தான் இவ்வளவு பெரிய நன்மை கிடைத்ததுன்னு எல்லாரும் சொல்லத்தக்கதாக அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசப்பா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும்ப்பா. ஆமென். கோணலான எல்லாவற்றையும் எங்களுக்காக செவ்வையாக்குகிறீங்கப்பா. அப்பா உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற போது அப்பா நாங்கள் வேண்டுவது எல்லாவற்றையும் எங்களுக்கு வாய்க்க பண்ணுகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு கூட அப்பா ஏதோ ஒரு பிரச்சனையில் ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருதயத்தில் ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணுங்கப்பா. ஆமென். அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருந்த அத்தனை தோல்வியின் பக்கங்களும் கிழிக்கப்படட்டும் ஏசப்பா. ஆமென். எல்லா பக்கங்களும் வாழ்க்கையின் எல்லா பகுதிகள்லையும் அப்பா ஜீவனை பேசுகிறோம், வெற்றியை பேசுகிறோம் அப்பா. இந்த வருடத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறுவதாக. அப்பா உங்கள் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இன்றைக்கி என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இல்லாமல் போவதாக. எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு அப்பா உம்முடைய அன்பை இந்த பிள்ளைகள் ருசிக்கட்டும் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது தொடுகிறமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் தெளிக்கப்படுவதாக. ஆமென். உம்முடைய சித்தம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திர செவினை பாவம் சாப நோய் விபத்து எல்லா விஷயத்தையும் விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.